ஹாய் ஃபேமிலிஸ், டீ கடை ஸ்டைலில் ஒப்புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப் மைதா சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. மேலே ஆயில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம். பூரணா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்து 2 கப் தண்ணீர் சேர்த்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு பூ போல் வெந்திருக்கும். அதை மத்து வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம மசிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணீர் சேர்த்து வெள்ளைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துப்போம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூரணம் இந்த மாதிரி திரண்டு வரும். நம்ம பிசைஞ்சு வச்ச மைதா இந்த மாதிரி சாஃப்டாக வரும். அதை மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் பூரணத்தை சேர்த்து இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக தட்டி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது சேர்த்து ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ஒப்புட்டை சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 2 சைடு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டாக சாஃப்டாக டீ கடை ஸ்டைலில் ஒப்புட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டாடா.